Happy morning, kids. Now we are going to learn grade 3 English, lesson 1, note and book exercise, revision for your term on examination. Okay, so before going to the lesson, அவன் தலையில் வேகமாக ஒரு கொட்டுவை அப்படின்னு நம்ம கோவம் வந்தால் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரேப் ஆன் ஹிஸ் ஹெட் வித் யுவர் நக்கிள்ஸ். ஸோ நம்ம வந்து தலையில் கொட்டுறப்ப நம்மளோட ஹேண்டோட போஸ்டர் இருக்கும்ல, நல்லா கையை மடக்கி அந்த முட்டியில் ஜாயின்ஸ் அதை தான் நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தானே நம்ம ரேப் அப்படின்னா தட்டுறது. ஸோ அதில் வந்து நம்ம தலையில் தட்டுவோம் இல்லையா, கையை அந்த முட்டியை மடக்கி, தட் இஸ் நோன் அஸ் நக்கிள்ஸ். ரேப் அப்படின்னா தட்டுறது. ஸோ அவன் தலையில் ஒரு கொட்டு வை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரேப் ஆன் ஹிஸ் ஹெட் வித் யுவர் நக்கிள்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு த லெசன், I will tell one story to you just for funny, you know. Okay, so ஒரு வக்கீல், லாயர், ஓகே, ஸோ ஒரு லாயர், தென் ஒரு ரொம்ப ஆப்டமிஸ்ட், இறைபக்தி உள்ளவர், ஒரு சயின்டிஸ்ட். இந்த 3 மெம்பர்ஸும் ஏதோ சம்பர் ரீசனுக்காக தூக்கு மேடையில் இருந்தாங்களாம். ஸோ உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க, தெய்வ நம்பிக்கையுள்ள ஒருத்தரை பற்றி. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட கடைசி ஆசை இதெல்லாம் விட நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒன்று இருந்தார். ஒரு நம்மளோட அந்த கடவுள் எல்லாத்தையும் தாண்டின பியாண்ட் த யூனிவர்ஸ், அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அந்த இறையாண்மை என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மேடையில் ஏறாரு. ஸோ என்ன ஆயிருதான், கரெக்டாக அவரோட கழுத்துக்கிட்ட அந்த கயிறு நெருங்குறப்ப சம்திங் அந்த கழுத்தை இறுக்கி பிடிக்கலை. ஸோ அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு. ஓகே, இறையாண்மை வென்றுச்சு, அந்த இறை பக்தி வென்றுச்சு அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வந்துடுறாரு. ஓகேயா, ஸோ தூக்கு மேடை வரைக்கும் போனவர் தப்பிச்சிட்றாரு. அடுத்து ஒரு நீதிபதி, லாயர் வராரு. ஸோ நான் வந்து எந்த ஒரு அநீதியுமே இழைக்கலை, அந்த நீதி உண்மை அப்படின்னா அந்த நீதி வந்து என்னோடய உயிரை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் தூக்கு மேடையிலே வரைக்கும் போகிறாரு. ஸோ அவர்கிட்டையும் கழுத்துக்கிட்ட கயிறு நெருங்க வரையில் அந்த நாட்டு சரியாக வேலை செய்யலை. ஸோ அவரும் தப்பிச்சிட்றாரு. உடனே நீதி வென்றுடுச்சு அப்படின்னு கோஷம் போட்டுட்டு அவரும் கீழே இறங்கிறாரு. அடுத்து சும்மா இருக்க முடியாமல் நம்ம சயின்டிஸ்ட்டு வராரு. நீங்கள் என்ன கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் அந்த சயின்டிஸ்ட்டு சொல்கிறாரு, அவர் வந்து இறைபக்தி உண்மை, இறையாண்மை காப்பாற்றட்டும்னு சொன்னார். இன்னொரு பர்சன் நீதி உண்மை, நீதி என்னை காப்பாற்றட்டும்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் படி இந்த தூக்கு கயிறில் ஒரு நாட் இருக்குது. அந்த சின்ன முடிச்சு தான் நம்ம கழுத்துக்கிட்ட கயிறு வரையில் அந்த முடிச்சு வந்து தடுக்குது, கழுத்தை இருக்காமல், அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சயின்டிஸ்ட்டு சொன்னார். உடனே தூக்கு தண்டனை கொடுக்குறவங்க அந்த கயிறை சரி செஞ்சுட்டாங்க. சயின்டிஸ்ட் கழுத்துக்கு கயிறு வந்தோன்னே அவர் இறந்துட்டார். ஸோ இதுதான் வாயை வச்சுக்கிட்டு நம்மளே வினையை தேடிக்கிறதும்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல கரெக்டாக பேசணும், நமக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஸோ நம்மளோட அந்த டங், நமக்கு எவ்வளோ உண்மைகள், எவ்வளவு அறிவு இருந்தாலும் அது கரெக்டான இடத்துல தான் நம்மளோட அறிவு வந்து மேம்படும். ஓகேயா, ஸோ நம்ம இப்போ தேவையில்லாமல் சயின்டிஸ்ட்டு இதுதான் தூக்கு கயிறு கழுத்தை நெருங்காததுக்கு காரணம்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்கிட்டார் இல்லையா. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னி ஒன்லி இந்த ஸ்டோரி. உண்மையாலுமே இறையாண்மை, நீதி எல்லாமே வெல்லும். ஓகே, ஸோ நம்ம நீதியாக கரெக்டாக ஜஸ்டிஸாக இருக்கணும். இறைபக்தி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேரலாக சயின்டிஃபிக்காகவும் ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ ஃப்ரம் திஸ் இன்சிடெண்ட், இந்த ஸ்டோரியிலேருந்து வாட் ஷுட் வி லேர்ன்னா, நமக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் அதை சொல்லுவாங்க, கரெக்டான இடத்துல அந்த நாலேஜை நம்ம எம்பவர் பண்ணணும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த மெமரி போயம் ஃபார் யூ. இன் திஸ் டேர்ம் யூ ஷுட் மெமரைஸ் திஸ் போயம். Monthly test already we have written in this poem. I read this poem. Sweet and low, wind of the western sea. Low, low, breathe and blow, wind of the western sea. Over the rolling waters go, come from the dying moon and blow. Blow him again to me, while my pretty one, while my little one sleeps. ஸ்வீட் அண்ட் லோ, விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சீ. ஸோ வெஸ்டர்ன் சீயில் வீசக்கூடிய அந்த காற்றை பார்த்து
மென்மையா மெதுவா இனிமையா வீசக்கூடிய காற்றே லோ லோ ப்ரீத் அண்ட் ப்ளோ. லோ லோ ப்ரீத் அண்ட் ப்ளோ. அதோட அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் வீசுது, அதை தான் இங்கே லோ அப்படின்னு சொல்கிறோம். ஜென்டிலாக ப்ரீத் அண்ட் ப்ளோ. ஸோ ப்ளோ அப்படின்னா வீசக்கூடிய அந்த காற்றே விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சீன்னு சொல்கிறாங்க. ஓவர் த ரோலிங் வாட்டர்ஸ் கோ. ஸோ அந்த சி வெஸ்டர்ன் சி வங்கக்கடலில் மேற்கு கடல், வெஸ்டர்ன் அப்படின்னா மேற்கு கடலோரம் வீசக்கூடிய அந்த ரோலிங் வாட்டர்ஸை கடந்து வரக்கூடிய ரோலிங் வாட்டர்ஸ்னால் வேகமாக தண்ணி வருதுங்கிறாங்க. தட் ரெப்ரசன்ட் த வேவ்ஸ். ஸோ அதிலிருந்து வீசக்கூடிய காற்றே கம் ஃப்ரம் த டையிங் மூன் அண்ட் ப்ளோ. கம் ஃப்ரம் த டையிங் மூன். ஸோ இந்த இடத்துல டையிங் மூன் அப்படிங்கிறது நம்ம வெள்ளி நிலவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த நிலவுக்கு ஃபுல் மூனுக்கு இங்கே டையிங் மூன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ப்ளோ வீசக்கூடிய காற்றே ப்ளோ ஹிம் அகைன் டு மீ. அதாவது அந்த பாடுற மதரோட லல்லுபி பாடுறாங்க குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக. ஸோ என்னோட கணவரை மீட்டு கொண்டு வந்து இந்த காற்றோட வீசு, ப்ளோகிம் அகைன் மீண்டும் வீசு அப்படிங்கிறாங்க. எப்போ? வைல் மை லிட்டில் ஒன், வைல் மை பிரிட்டி ஒன் ஸ்லீப்ஸ். என்னோட சிறிய அழகான குழந்தை தூங்கும்போது. ஓகே, ஸோ ஐ ரீட் தீஸ் லைன்ஸ். Sweet and low, wind of the western sea. Low, low, breathe and blow, wind of the western sea. Over the rolling waters go, come from the dying moon. And blow him again to me, while my little one, while my pretty one sleeps. ஸோ இந்த மெமரி போயமில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த செமிகாலன் இதெல்லாம் மிஸ்டேக் கமிட் பண்ணியிருந்தீங்க. ரோலிங் அப்படிங்கிறதுக்கு டபுள் எல் வர இடத்துல சிங்கிள் எல் தான் ரோட் பண்ணியிருந்தீங்க. தென் ப்ளோ BLOW ப்ளோ. ஓகே, லிட்டில் LITTLE. most of you have had written LITLE. so these are all the wrong spellings. Pretty also having double T. so இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் you should avoid in the examination. Now unit 1, the big offer. In this unit, Ramu runs one restaurant. ஸோ ராமு அப்படிங்கிறவர் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வந்தார். அவருக்கு ஒரு பிக் ஆஃபர் வருது, பார்ட்டிக்கான டின்னர் ஆர்டர். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் டெரிபிள் இன் தேட் டைம். அவருக்கு உடம்பு முடியாததுனால அவரோட வச்சுருந்த ரெசிபி புக் வந்து அன்னைக்கு ஒரு செஃப்பாக ஆக்ட் ஆகி அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குக் பண்ணி பார்ட்டிக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியது. திஸ் இஸ் an imaginary story, so it is quite interesting. The big offer. Okay, so in this lesson we will recall the dictation word. Small restaurant. Restaurant is nothing but unavagam. Small restaurant, சிறிய உணவகம். Tasty food, நல்ல சுவையான உணவு. மம்மி நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, டேஸ்டி ஃபுட். ஆர்டர் டு குக் டின்னர். டின்னர்னால் ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷலான சாப்பாடு தான் டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் டு குக் டின்னர். ஒரு டின்னர், எங்களுக்கு டின்னர் ஃபுட்டு வேணும், பார்ட்டிக்கான டின்னர் ஃபுட்டு வேணும்னு ஆர்டர் வந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஹோட்டலுக்கு போய். சேம் தட். ஓகே, லைக் தட். டெரிபிள்னா முடியலை அப்படின்னு அர்த்தம். ஹி வாஸ் டெரிபிள் அப்படின்னா அவருக்கு உடம்பு முடியலை. இனஃப்னா போதும். அவரோட வீட்டில் இருந்த அந்த பிக் பாட் வந்து சொன்னிச்சு, ஐ ஆம் பிக் எனஃப் டு ப்ரிப்பேர் ரைஸ் ஃபார் அ பார்ட்டி அப்படின்னு ஓடி வந்து ரெசிபி புக்கு கிட்ட சொன்னிச்சு. ரெசிபி புக்கு தான் சொன்னிச்சு, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு, நம்ம ராமு சாருக்கு இன்றைக்கி உடம்பு முடியல, வி வில் ப்ரிப்பேர் அ ஃபுட் ஃபார் பார்ட்டி அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ வந்து பாட் வந்து ஓடி வந்து பிக் இனஃப் டு ப்ரிப்பேர் ரைஸ் ஃபார் அ பார்ட்டி. இனஃப் அப்படின்னா போதும், ப்ரிப்பேர்னா தயாரிக்கிறது. ஓகே, Number 1, small restaurant. Number 2, tasty food. Number 3, order to cook dinner. Number 4, terrible. Number 5, enough. Number 6, prepare. Okay, next set of words. Number 7, fastest. Fastest அப்படின்னா வேகமாக. மிக்ஸி என்ன பண்ணும், வித்தின் த மினிட்டில் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மம்மி வந்து ஒரு மில்க், தென் ஃப்ரூட்ஸ், சுகர்லாம் போட்டாங்கன்னா ஒரு மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணிடும். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா வேகமாக. மினிட்ஸ், இன்னும் வித்தின் அ மினிட்ல, ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துரும். மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். ஸோ பார்ட்டிக்கான
மில்க் ஷேக்கை எப்படி பண்ணுறாங்க? மிக்ஸ்னால் கலக்கிறது. எதையும் கலக்கிறாங்க? ஃப்ரூட்ஸையும் மில்கையும் டுகெதர்னால் ஒன்றாக. அதோட என்ன ஆட் பண்ணுறாங்க? லிட்டில் சுகர். லிட்டில் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். சிறிய கிடையாது, கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் த பர்னர். ஓகே, அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. திஸ் இஸ் செப்பரேட். நம்பர் 12ங்கிறது செப்பரேட். 7 to 11ங்கிறது சேம் ப்ராசஸை தான் குறிக்குது. உங்களுக்கு செப்பரேட் வேர்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப இட் வில் என்ஹான்ஸ்டு இன் யோர் மெமரி. ஓகே, ஸோ நம்பர் 7 ஃபாஸ்டஸ்ட், வேகமாக. நம்பர் 8 மினிட்ஸ், தட் மீன்ஸ் ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணி தந்துடும். மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். மிக்ஸ் அப்படின்னா கலக்கிறது. எது ரெண்டையும்? ஃப்ரூட்ஸையும் மில்கையும். டுகெதர்னா ஒன்றாக. லிட்டில் சுகர், கொஞ்சம் சுகர். ஸ்விட்ச் ஆன் த பர்னர், அடுப்பை பற்ற வச்சா தானே ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ பர்னர் அப்படிங்கிறது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் மம்மிக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் உள்ள கேஸ் ஸ்டவ்வில். ஓகே, ஸ்விட்ச் ஆன் த பர்னர். ஸ்விட்ச் ஆன் அப்படின்னா பற்ற வைக்கிறது. நீங்கள் இதே ஸ்விட்ச் ஆன் த ஃபேன்னா ஸ்விட்ச் ஆன் த ஃபேனை ஓட விடு. ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன்னா ஃபேனை நிறுத்து. ஓகே, லைக் தட் ஸ்விட்ச் ஆன் த பர்னர். ஃப்ரை அண்ட் ரோஸ்ட், அதில் உள்ள பேன் வந்து சொன்னிச்சா என்ன யூஸ் பண்ணி ஃப்ரை அண்ட் ரோஸ்ட் பண்ணிடுங்க. பேன் அப்படிங்கிறது வடை சட்டி மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ ஃப்ரை அப்படின்னா மம்மி நல்லா அப்படியே கிண்டுவாங்க இல்லையா, ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு ஃப்ரைடு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறது. ரோஸ்ட்னால் நல்லா மொறுன்னு. ஸோ மிஸ்ஸஸ் சொல்லையிலே உங்களுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது, நாக்கில் எச்சி உருது இல்லையா. ஸ்லைஸ் அண்ட் டைஸ்னால் துண்டாக. ஸ்லைஸ் அண்ட் டைஸ். ஓகே, துண்டாக. மை குட்னஸ். ஸோ எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு ராமு சொல்கிறாரு. அவர் உடம்பு முடியாமல் படுத்திருந்தாலும் பார்ட்டிக்கான ஃபுட்டை ரெசிபி புக், பாட், தென் மிக்ஸி, பேன் எல்லோரும் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே மை குட்னஸ், என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ காண்ட் பிலீவ், என்னால் நம்ப முடியவில்லை. பிலீவ்னா நம்புறது. ஐ காண்ட் பிலீவ்னா என்னால் நம்ப முடியவில்லை. பார்ட்டி இஸ் ரெடி அப்படின்னா பார்ட்டிக்கு தேவையான எல்லா உணவுகளும் ரெடியாக இருக்குது. டெலிஷியஸ், அந்த ஃபுட்டு எப்படி இருக்கான்? டேஸ்டியாக இருக்குது. டெலிஷியஸ் இஸ் நத்திங் பட் டேஸ்டி. இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ ஃபுட்டு வந்து டெலிஷியஸாக இருக்குது. ஃபுட்டுங்கிற நவுனை டெலிஷியஸ் அப்படிங்கிற வேர்ட்னால டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது adjective, and adjective is a word that describes the noun. So இந்த மாதிரி clarify பண்ணி you should analyze the word. Number 13 fry and roast. Number 14 slice and dice. Number 15 my goodness. Number 16 I can't believe. Number 17 party is ready. Number 18 delicious. Okay, ஸோ நம்பர் 19 ரெசிபி புக். மம்மி வச்சுருப்பாங்க, நீங்கள் மம்மிக்கிட்ட ஷோ பண்ண சொல்லி கேளுங்க. சமையல் குறிப்பு புத்தகம். சமையல் குறிப்பு அப்படிங்கிறது தான் ரெசிபி. ஸோ உங்கள் மம்மி வந்து நல்லா குலோப் ஜாமுன் செய்வாங்கன்னா பக்கத்து வீட்டை ஆன்ட்டி கேட்பாங்க, நெய்பர் ஆன்ட்டி, இதோட ரெசிபி எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸோ ரெசிபி அப்படின்னா அந்த உணவு செய்யும் முறை. ஓகே, சமையல் குறிப்பு. ஸோ ரெசிபி புக். செஃப் அப்படிங்கிறவங்க ஹெட் குக். நல்லா அவங்களோட ஹெட்டில் பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க, கேப் மாதிரி போட்டு, அவங்க தான் செஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்கரேஜ்னால் ஊக்குவிக்கிறது. உங்களெல்லாம் எப்படி சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் பாராட்டுதல். என்கரேஜ், இன்னும் செய்யுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறது. யூட்டென்சில்ஸ் இஸ் நத்திங் பட் பாத்திரங்கள். உங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் யூட்டென்சில்ஸ். ஓகே, Number 19 recipe book. Number 20 chef. Number 21 encourage. Number 22 utensils. Okay, now fill in the blanks for that lesson. Who runs the restaurant? Dash runs the restaurant. Ramu runs the restaurant. Who was the chef? Ramu உடம்பு முடியாததுனால recipe book was the chef. Okay, recipe book, RECIPE. Note down the spelling. RECI, recipe, PE, recipe book was the chef. How was the food? The food was dash delicious. Delicious not tasty. DELICIOUS, delicious.
Okay, why was Ramu happy? Ramu was happy because dash was ready. Food உணவு ரெடியாக இருந்துச்சு. Food was ready. Okay, then phonics words பேஸ் பண்ண exercise. This is my book. ஸோ இங்கே இருக்கிற புக்கு நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோம்? This is my book. Book is an object, ஒரு பொருள். This is my book. I make டாய்ஸ் வித் வுட். ஸோ நான் வுட்டு மரத்தில் டாய்ஸ் செய்வேன். இங்கே புக் வுட் எல்லாமே இந்த ஓஓ ஸ்பெல்லிங். ஸோ அதை பேஸ் பண்ண எக்ஸசைஸ். ஐ மேக் டாய்ஸ் வித் வுட். ஓகே, மை டேட் லைக்ஸ் டு குக். புக் வுட் குக். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், ஓஓ சவுண்ட். மை டேட் லைக்ஸ் டு குக். ஐ ஷூக் ஹிஸ் ஹேண்ட். ஷூக் அப்படிங்கிறது ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ். ஷூக் கை குலுக்கிறது. ஐ ஷூக் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, அகைன் ஐ ரீகால் த வேர்ட்ஸ். திஸ் இஸ் மை புக். ஐ மேக் டாய்ஸ் வித் வுட். மை டேட் லைக்ஸ் டு குக். ஐ ஷூக் ஹிஸ் ஹேண்ட். ஷூக் அப்படிங்கிறது ஹேண்ட் ஷேக் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஷூக். Read the sentence and write true or false. We cut with knife. Yes, true. மம்மி வந்து நைஃப்பில் தானே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ கட் அப்படிங்கிறது காய்கறிகளை துண்டு துண்டாக நறுக்கிறது. ஸோ எதன் மூலமாக இது பண்ணுவோம்? நைஃப். வி மிக்ஸ் வித் ரெசிபி புக். ரெசிபி புக்கை பார்த்து நம்ம சமைப்போம், அதை வச்சு கலக்குவோமா? இட் இஸ் ராங். ஸோ ஃபால்ஸ். மிக்ஸ் அப்படிங்கிறது கலக்கிறது. வி மேட் மில்க் ஷேக் வித் மிக்ஸி. எஸ், நம்ம மில்க் ஷேக் வந்து என்ன பண்ணுவோம்? மிக்சியில் தான் மேக் பண்ணுவோம். மில்க்கு, ஃப்ரூட்ஸு, லிட்டில் சுகர் எல்லாம் டுகெதராக நம்ம மிக்சிக்குள்ளார போட்டோன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம டேர்ன் பண்ணோன்னாலே மில்க் ஷேக் நமக்கு கிடச்சிடும். ஸோ வி மேட் மில்க் ஷேக் வித் மிக்ஸி. திஸ் இஸ் ட்ரூ. வி ஃப்ரை வித் பேன். எஸ், அப்சல்யூட்லி. பேனில் தானே மம்மி வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுவாங்க. எஸ், திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், டிக் எஸ் ஆர் நோ. தேர் ஆர் 2 parts. So நம்ம big of our lesson we have learnt and then exercise also. Now we have gone through the 2 parts reading lesson, supplementary reader. So there are 2 parts தான் இருந்துச்சு இல்லையா? Yes, one is brass part and another one is mud part. brass அப்படிங்கிறது பித்தளை, mud அப்படிங்கிறது மண். ஓகே, ஸோ மண்பானையும் brass பாட்டும் இருந்தாங்க. they play in a park. false. எங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க? they play near a river. ஓகே, the mud pot saves the brass pot. yes, mud pot என்ன பண்ணுச்சு? brass pot வந்து அந்த நீரில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த ரிவர் வாட்டரில் டீப்பாக போய் விளையாண்டதுனால அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ mud pot தான் சேவ் பண்ணிச்சு brass pot-ஐ. எப்படி ஒரு குச்சியை கொண்டு போய் நீட்டி அதை அப்படியே சேவ் பண்ணிடுச்சு. the mud pot saved the brass pot. yes, okay, this is true. then arrange the letters and write the correct word. beat with a KHISW. ஸோ பீட் எப்படி நம்ம எக்கோட ஒயிட்டையும் எக்கோட yellowவையும் எப்படி அடித்து கலக்குவோம் இல்லையா? சர்க்குலர் மோஷனில் மம்மி வந்து ஆம்லேட் உங்களுக்கு செய்யலை, விஸ்க் யூஸ் பண்ணி தான் நல்லா பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ விஸ்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும் அந்த வேர்ட்ஸை. WHISK, விஸ்க். கட் டைனி பீசஸ் வித் கிரேட்டர். ஸோ குட்டி குட்டி குட்டியாக மம்மி கேரட்டை துருவுவாங்க இல்லையா? ஸோ குட்டி பீசஸ். டைனினா சிறிய, TINY, டைனி. சிறிய பீசஸாக எதில் பண்ண முடியும்? கிரேட்டர். GRATER, கிரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு லிசன் டு த டீச்சர் அண்ட் ஆஸ்க் எ கொஸ்டின். ஆஸ்க் எ பென் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பென் வேணும் அப்படின்னா எப்படி கேட்பீங்க? மே ஐ ஹாவ் யுவர் பென் ப்ளீஸ். மே ஐ ஹாவ் யுவர் பென் ப்ளீஸ். மே ஐ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்க் ஏ நோட் புக் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் பிரதர்கிட்ட. நம்ம ஃப்ரெண்டை விட நமக்கு உரிமை அதிகம் இல்லையா? ஸோ அப்போ கொடுக்க முடியுமா? அப்போ கேன் யூ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நோட் புக். ஓகே, ஸோ செகண்ட் யூனிட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் படித்தோம்? குட் யூ ப்ளீஸ் கிவ் த டாய்ஸ். could you please give me a bag. ஸோ could you அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் படித்தோம். இதுவும் பெர்மிஷனுக்கான ஸ்ட்ரக்சர் தான், could you. ஓகே, கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் could you please give me your bag. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம செகண்ட் யூனிட்டில் லேர்ன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மே ஐ
கேன் ஐங்கிற ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணோம். செகண்ட் யூனிட்டில் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், குட் யூ அப்படிங்கிற நம்ம ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணோம். தென் தேர்ட் யூனிட்டில் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், வுட் யூங்கிறது இன்னும் பொலைட்டாக கேட்குறது. வுட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ பென்சில், வுட் யூ ப்ளீஸ் மூவ். பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களான்னு ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கேட்குறப்ப வுட் யூ, WOULD, வுட் யூ ப்ளீஸ் மூவ், வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ. ஸோ இந்த 3 யூனிட்ஸ்லையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி அழகாக ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொருளை கேட்குறதோ, பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள ப்ளீஸ் நகர்றீங்களா, விண்டோ சீட்டை க்ளோஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கேட்கலாங்கிற அந்த மேக்கிங் கொஸ்டின்ஸ் அந்த ஃப்ரேமை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். வுட் யூ ப்ளீஸ் மூவ், வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ, வுட் யூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ் we have learnt from these 3 units. Okay, next, answer the following questions. This is for your examination concern. Learn carefully, listen. வாட் வாஸ் ராமு டூயிங், வாட் அப்படின்னா என்ன, ராமு என்ன செய்து கொண்டிருந்தார், டூயிங், DO அப்படிங்கிறது செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டூயிங்னா என்ன செய்து கொண்டிருந்தார். ராமு ரன்ஸ் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் தட் மேக்ஸ் வெரி டேஸ்டி ஃபுட். ராமுங்கிறது ரன்ஸ், இங்கே ரன்ஸ் அப்படிங்கிறது ஓடுறது கிடையாது, நடத்தி வர்றது. ராமு ரன்ஸ் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் that makes very tasty food. நல்ல ஒரு சுவையான உணவை சமைக்கிற ஒரு உணவகத்தை நடத்தி வந்தார். ராமு ரன்ஸ் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் தட் மேக்ஸ் வெரி டேஸ்டி ஃபுட். ஒய் வாஸ் ராமு சேட், அவர் ஏன் சோகமாக இருந்தார். சேட் அப்படின்னா வருத்தம், SAD, சேட் அப்படின்னா வருத்தம். ராமு கேன் நாட் குக் த ஃபுட், கேனாட் அப்படின்னா முடியாது, ராமுவினால் உணவு சமைக்க முடியவில்லை. ஸோ ஹி வாஸ் சேட், அவருக்கு உடம்பு முடியாததுனால உணவு சமைக்க முடியவில்லை, அதனால் அவர் சேடாக இருந்தார். ஸோ ராமு கேன் நாட் குக் த ஃபுட், ஸோ ஹி வாஸ் சேட். ஓகே, ஹூ வாஸ் த செஃப், த ரெசிபி புக் வாஸ் த செஃப். ரெசிபி புக் வாஸ் த செஃப். ரெசிபி புக் அவங்க தான் செஃப்பாக அந்த டேக்கு ஆக்ட் ஆனாங்க. இங்கே ஹூங்கிறத தூக்கிட்டு அந்த ஹூங்கிற கொஸ்டின் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹூனா யார், அழகாக த ரெசிபி புக் வாஸ் த செஃப். ஓகே, ஹவு வாஸ் த ஃபுட், த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் வித் வண்டர்ஃபுல் ஸ்மெல். HOW அப்படின்னா எப்படி, ஃபுட்டு எப்படி இருந்தது. த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ், டெலிஷியஸ்னால் டேஸ்டியாக இருந்துச்சு. வித் வண்டர்ஃபுல் ஸ்மெல், நல்ல அருமையான ஸ்மெல்லோடு இருந்துச்சு. த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் வித் வண்டர்ஃபுல் ஸ்மெல். ஓகே, நம்பர் 5, நேம் த ஃபுட் ப்ரிப்பேர் ஃபார் த பார்ட்டி. லாஸ்ட் டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிட்டு இருந்தீங்க தங்கம் திஸ் கொஸ்டினில். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நேம் த ஃபுட் ப்ரிப்பேர் ஃபார் த பார்ட்டி, பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் ஆன ஃபுட் ஐட்டம்ஸை சொல்லுங்கள். ரைஸ், மில்க் ஷேக், ரோஸ்டட் ஃபுட், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சூப், ஸ்பைசி மசாலா பிரெட், க்ரன்ச்சி எக் ஃபிங்கர்ஸ், பொட்டேட்டோ தவா சாண்ட்விச், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ், எக்ஸெட்ரா. ரைஸ்னா அரிசி, மில்க் ஷேக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரூட்டு மில்க்கு கொஞ்சம் லிட்டில் சுகர் ஆட் பண்ணி மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரோஸ்டட் ஃபுட்டு, நல்ல பொட்டேட்டோ மாதிரியான பேன் வந்து என்ன பண்ணிச்சு, ரோஸ்டட் ஃபுட், மொறுப்பான ஃபுட்டு. ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் சாலடுங்கிறப்ப நல்ல குட்டி குட்டி குட்டியாக டைனி பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்டை கட் பண்ணி ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஹனி ஆட் பண்ணி செய்கிறது தான் ஃப்ரூட் சாலட். வெஜிடபிள் சூப், நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்டார்டராக வெஜிடபிள் சூப்பு தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டர் அப்படின்னா ஆரம்ப உணவு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கும், மற்ற ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு டெம்டிங் தூண்டுகோலாக இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம ஒரு சூப்பு ஸ்பைஸியாக ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க மெயின் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு அது ஒரு ஸ்டார்டராக ஆரம்ப உணவாக இருக்கும். வெஜிடபிள் சூப், ஸ்பைசி மசாலா பிரெட், நல்ல பிரெட்டு 2 பிரெட்ஸை டோஸ்ட் பண்ணி
அதுக்கு உள்ளே ஸ்டஃபிங்காக வந்து 2 ப்ரெட்டுக்கும் உள்ளே வந்து இன்சைடில் ஸ்பைசி மசாலாஸ், குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ், தென் மசாலா பவுடர்ஸ், சாட் மசாலாலாம் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு இதுவாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஸ்பைசி மசாலா ப்ரெட். க்ரன்ச்சி எக் ஃபிங்கர்ஸ். க்ரன்ச்சின்னா நல்லா மொறுமொறுப்பாக எக்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு குட்டி குட்டி குட்டியாக ஃபிங்கர் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணோன்னா தட் இஸ் நோன் அஸ் க்ரன்ச்சி எக் ஃபிங்கர்ஸ். பொட்டேட்டோ தவா சாண்ட்விச். தவா அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல். அதில் குட்டி குட்டியாக பொட்டேட்டோவை என்ன பண்ணணும், இது பண்ணி அதில் சாண்ட்விச் மாதிரி பண்ணுறது யூஸிங் பிரெட். திஸ் இஸ் நோன் அஸ் பொட்டேட்டோ தவா சாண்ட்விச். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். அகைன் ப்ரெட்டுக்குள்ளார நல்லா ரோல் பண்ணி வெஜிடபிள் ஸ்டஃப்பை வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். மிஸ்ஸு சொல்ல சொல்ல மிஸ்ஸுக்கே அப்படியே ஐ ஃபீல் மவுத் வாட்டரிங். மவுத் வாட்டரிங் இஸ் நத்திங் பட் நாக்கில் எச்சு விடுறது. டூ யூ ஃபீல் லைக் தட்? எஸ். ஓகே. ரைஸ், மில்க் ஷேக், ரோஸ்டட் ஃபுட், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சூப், ஸ்பைசி மசாலா பிரெட், க்ரன்ச்சி எக் ஃபிங்கர்ஸ், பொட்டேட்டோ தவா சாண்ட்விச், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நேம் த கிச்சன் ஐட்டம்ஸ். ஸ்டவ். நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகையிலேயே ஸ்டவ் அடுப்பு தான் இருக்கும். STOVE. மிக்சர். மிக்சர் இஸ் நத்திங் பட் மிக்சி. நைஃப். நைஃப்னா கத்தி. கட்டிங் போர்ட். குட்டி குட்டியாக நம்ம வெஜிடபிள்ஸை எது மேலே வச்சு கட் பண்ணுவோம்? கட்டிங் போர்ட். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று எப்படி காரிலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ், மிக்சி. ஸ்டவ்க்கு பக்கத்தில் மிக்சி மம்மி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ரிலேட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டிங் போர்டில் என்ன இருந்தால் தான் கட் பண்ண முடியும்? நைஃப். ஸோ நைஃப், கட்டிங் போர்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பீல ஸ்டார்ட் ஆகுது. பேன், பாட். பேன், பாட். பாட்னா பானை, பேன்னா வடசட்டி மாதிரி இருக்கிற ஒரு இது. பேன், பாட். பீல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேர்னர், ஸ்ட்ரெயினர். ரெண்டுமே அந்த ஃபில்டர் பண்ணுற பர்பஸ் தான். சாரி, சேர்னர் அப்படிங்கிறது மத்துக்கட்டை. ஸோ NERல எண்ட் ஆகுது. சேர்னர், ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினர்னால் வடிகட்டி. பவுல். பவுல்னா கிண்ணம். கெட்டில். ஒரு எலக்ட்ரிக் யூட்டன்சில் தான் கெட்டில். ஸோ இந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஹாட் வாட்டர் வச்சு நம்ம டீ, க்ரீன் டீயோ அதர்வைஸ் ஒரு பிளாக் காஃபியோ ரெடி பண்ணலாம். ஹாட் வாட்டர் மேக் பண்ணலாம். கெட்டில். பீலர், ட்ரே. ஸோ பவுல், கெட்டில், பீலர்லாம் ட்ரேயில் வச்சுருப்போம். அந்த மாதிரி காரிலேட் பண்ணி யூ ஷுட் மெமரைஸ் திஸ் கொஸ்டின்ஸ். ஸ்டவ், மிக்சர். நைஃப், கட்டிங் போர்ட். pan, pot, churner, strainer, bowl, kettle, peeler, tray. This is your lesson 1 note exercise. In this lesson, what are all the things we have learnt? Memory poem, sweet and low, sweet and low. So this is very important. So you should memorize this poem. Then the big offer lesson order dictation words. This is also important. You should memorize each and every word with correct spelling. Then fill in the blanks. Phonic words. Book, wood, cook, shook. These sort of phonic words come under the category of fill in the blanks. Then true or false. Okay. So these are 2 exercises related to lesson 1 and supplementary reader 1. Okay. Then arrange the letters and write the correct word. Beat with a whisk. Cut tiny pieces with grater. Then answer the following questions. Again I read the question and answer. Listen carefully. What was Ramu doing? Ramu runs a small restaurant that makes very tasty food. Why was Ramu sad? Ramu cannot cook the food, so he was sad. Who was the chef? The recipe book was the chef. How was the food? The food was delicious with wonderful smell. Smell is nothing but vasani. Name the food prepared for the party. Rice, milkshake, roasted food, fruit salad, vegetable soup, spicy masala bread, crunchy egg fingers, potato tawa sandwich, veg spring rolls, etc. Name the kitchen items. Stove, mixer, knife, cutting board,
பேன், பாட், சேர்னர், சேர்னர்னா மத்துக்கட்டை, பருப்பு கடையிறது, ஸ்ட்ரெயினர், வடிகட்டி, பவுல், kettle, peeler, tray. So prepare well for your examination.